ஜெகத் ரட்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் பொலிட்டிஷியன், இன்னொரு ஃபேஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், மூணாவது ஃபேஸ் எஜுகேஷனலிஸ்ட், நாலாவது ஃபேஸும் அவருக்கு இருக்குது, அதான் லிட்ரரி. 908 crores இன்னைக்கு சட்ட சிக்கல் வந்திருக்கிறது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999 ஃபெமான்னு சொல்லுவோம். அந்த செக்ஷன் 4 வந்து யார் கான்ட்ரிபியூட் பண்ணாலும் அதற்கான ஆக்ஷன் வந்து ஃபெமால் எடுப்பாங்க. 908 கோடி அந்த கான்ட்ரவென்ஷன் ஆஃப் ஃபெமா ஆக்ட் ஆகப்பட்டது. சில்வர் பார்க் இன்டர்நேஷனல்ல ஜெகத் ரட்சன் அவர்களும் அவருடைய க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸும் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. நீங்க என்ன கேட்பீங்க, அவரோட காசு அவர் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாருங்க, அதுல என்னங்க தடை அப்படிங்கிறது தான் உங்களுடைய கொஸ்டினா இருக்கும். அது அந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கான ரைட்ஸ் கிடையாது. அதுக்கான தடையா இருக்கிறது வந்து ஃபெமா ஆக்ட். ஃபெமா கான்ட்ரிபியூட் பண்ணா இன்வெஸ்டிகேட் பண்ற பவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு இருக்கு. ஒன்னு ஆர்பிஐயே வந்து இதுக்கு ரெஃபர் பண்ணலாம், யாருக்கு, இடிக்கு. இல்ல இடியே சோமோட்டோவா ஃபெமா கான்ட்ரவென்ஷன் இருக்கிறதுனால அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் டைரக்டா. கிட்டத்தட்ட 89 கோடி வந்து அசெட்ஸ் வந்து சீஸ் பண்றாங்க. அது சீஷர் வந்து ஃபெமா படி நடக்குது. பேரலலா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆஃபென்ஸ் நடந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்கு. ஆனா அந்த முறைகேடு காம்பவுண்டபிளாவும் இருக்கலாம், பணத்தை கட்டிட்டு வெளில வரலாம். ரெண்டு விதம் இருக்கு, நான் காம்பவுண்டபிள், காம்பவுண்டபிள். பெனல்ட்டி போட்டா அந்த பெனல்ட்டி கட்டிட்டு வெளில வந்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அஃபென்ஸ் தான் இவங்க செக்ஷன் 4 கான்ட்ரவென்ஷன். ஜெகத் ரட்சன் அவர்கள் பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பே பண்ணணும். ஆனா சட்ட ரீதியாகவும் போராடலாம். இதே மாதிரி ஜெகத் ரட்சன் மேல வந்து ஒரு ஃபோர்ஜரி கேஸ் இருந்தது 2007. அவர் மேல பெட்டிஷன்ஸ் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல குவாஷ் பண்ணப்பட்டது. தண்டனையை தாண்டி எக்கனாமிக் அஃபென்சஸ்ல போடக்கூடிய ஃபைன் தான் பெருசு. அந்த ஃபைன் ஆகப்பட்டது இப்போ 908 crores ஒரு எடுத்துக்காட்டு ஜெகத் ரட்சன் அவர்களுடைய கேஸ்ல. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சத்யகுமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் அரவிந்த். சார், இப்போ பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினரும் தொழிலதிபருமான ஜெகத் ரட்சகன் மீது அவர்கள் மீது 908 கோடி அளவிலான ஒரு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த அபராத தொகை எதற்காக விதிக்கப்பட்டது, குறிப்பாக இத்தனை கோடி அபராதம் அப்படின்றது மக்கள் மத்தியில் ஒரு பேசுபொருளாக இருக்கு, என்ன காரணம்? டெஃபினட்டா அரவிந்த், இந்த 908 crores வந்து பெனல்ட்டி லெவி பண்ணியிருக்காங்க. இந்த பெனல்ட்டி ஆகப்பட்டது அவருடைய வழக்கை சார்ந்து போடப்பட்ட பெனல்ட்டி. இன்ஃபேக்ட் ஜெகத் ரட்சன் அவர்கள் 2005 ஜூன் 2017 சில்வர் பார்க் இன்டர்நேஷ்னல் பிடி லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் அவர் வந்து முதலீடு பண்ணியிருந்தார். அந்த முதலீடு பண்ணது வந்து சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய என்டிட்டியில் வந்து முதலீடு பண்ணதா அந்த அறிக்கைகள் வெளில வந்தது 2017. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்ததே தவிர எந்த விதமான ஸ்டெப்ஸும் வந்து லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து பெருசாக பண்ணலை. பட் இது இருந்துகிட்டு இருக்கும் பொழுது இது ஒரு எல்லாருக்கும் வந்து பரவலாக வந்து ஒரு செய்தியாக தான் வந்துட்டு இருந்ததே தவிர இது வந்து ஒரு கான்க்ரீட்டாக எந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சியும் ஸ்டெப்ஸ் எடுக்கலை. அப்படி பார்க்கும் பொழுது ஜெகத் ரட்சன் அவர்கள் தொழிலதிபர் மட்டும் இல்லை, அவர் கட்சியை சார்ந்து இருந்துட்டு இருக்காரு, திராவிட முன்னேற்ற கழகம். இன்ஃபேக்ட் அவருடைய லைஃப் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சின்ன பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாரு, ப்ளஸ் தன்னை இணைச்சிக்கிறாரு, இணைச்சிக்கிட்டு அங்கேருந்து ட்ராவல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஆரம் வீரப்பன் அவர்கள் வந்து ஜே அணி ஜா அணி அப்படின்னும் பொழுது ஜானகம்யார் அவருடைய இதில் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. அப்புறம் ஆழ்வார்கள் ஆய்வகம் அப்படிங்கிறத தொடங்குறாரு. அதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் கலைஞர் கருணாநிதி அவர்களை அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை ஆழ்வார்னே குறிப்பிடுவார். அவருடைய சொற்பொழிவு, அவருடைய அந்த பணிவு, அதுக்கப்புறம் அவருடைய அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸு, தமிழில் இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு. ஸோ இஸ் நாட் ஒன்லி அ பொலிட்டிஷியன், லிட்ரலிலையும் வந்து லிட்ரரி ஒர்க்ஸ்லேயும் வந்து இஸ் அ ஸ்டால்வர்ட். மூணாவது, அவர் தொடங்கின கல்லூரிகளும் பார்த்தீங்கன்னா பெருமளவில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அந்த கல்லூரிகளும். அதனால் ஜெகத் ரட்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் பொலிட்டிஷியன், இன்னொரு ஃபேஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், மூணாவது ஃபேஸ் எஜுகேஷனலிஸ்ட், நாலாவது ஃபேஸும் அவருக்கு இருக்குது, அதான் லிட்ரரி, அதாவது இலக்கியங்களில் இருக்கக்கூடிய ஈடுபாடு. ஸோ இது வந்து ஒரு ரேர் காம்பினேஷன் ஆஃப் அ பர்சனாலிட்டி. அப்படி இருக்கும்போது அவரை இணைச்சிக்கிறாரு.
இணைச்சது மட்டும் இல்லாமல் இப்படி இருக்கிற தருணத்தில் வந்து அவர் வந்து 2009-2012 மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட், 2012-13 மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் ப்ளஸ் மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட்டு இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங், அதுக்கப்புறம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டு ரெனியூபிள் எனர்ஜி காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியிலையும் 2013 வரைக்கும் ஆஃபீஸ் வகுத்திருந்தார். இப்போயும் அவர் எம்பியாக தான் இருந்துட்டு இருக்காரு. அரக்கோணம் கான்ஸ்டிடுவன்சியில் தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்காரு. இது அவருடைய பின்புலம். இந்த பின்புலத்தை ஏன் புரிஞ்சுக்கணும்னா, அவர் பிஸ்னஸ்ங்கிறத வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக நடத்துகிறவர். இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய பிஸ்னஸோடைய பிராண்டே பார்த்தீங்கன்னா அக்கார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அக்கார்டு குரூப் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சரை நடத்துகிறாரு. எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ட்ரஸ்ட் வச்சு நடத்துகிறாரு. மூணாவது ஹாஸ்பிட்டல்லையும் வெற்றி அடைஞ்சிருக்காரு. ஸோ எஜுகேஷன், ஹாஸ்பிட்டல் ப்ளஸ் டிஸ்டிலரி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி காங்க்ளமெரேட்டை உருவாக்கியிருக்காரு. அப்படி பார்க்கும் பொழுது அவருக்கு வந்து இப்போ சட்ட சிக்கல் எதில் வந்திருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். 908 crores இன்னைக்கு சட்ட சிக்கல் வந்திருக்கிறது. பெனல்ட்டி, அதாவது பெனல்ட்டி போட்டிருக்காங்க இன் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் எந்த சட்டம் அப்படிங்கிறதா முக்கியம். அது பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999, ஃபெமான்னு சொல்லுவோம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999 ஃபெமான்னு சொல்லுவோம். அதில் பர்டிகுலராக அரவிந்த் செக்ஷன் 4 அப்படிங்கிற செக்ஷன் ரொம்ப அவசியமான செக்ஷன். அந்த செக்ஷன் 4 வந்து யார் கான்ட்ரிபியூட் பண்ணாலும் அதுக்கான ஆக்ஷன் வந்து ஃபெமால் எடுப்பாங்க. அந்த செக்ஷன் 4ல் என்ன சொல்லப்படுதுன்றது ரொம்ப அவசியம். இந்த செக்ஷன் 4 தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பொதுமக்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அந்நிய செலாவணி அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுங்கிறது வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும் இந்தியாவில். நீங்கள் 1991 போய் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய நெருக்கடியே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து அடி வாங்கினதுனால தான். ஸோ அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு பல விதிகளும் அதுக்கான சட்டங்களும் அதுக்கான வழிமுறைகளும் வகுத்திருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை ப்ரிசர்வ் பண்ணும்பொழுது முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, 4 ஆஃப் தி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999 அதில் செக்ஷன் 4ல் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஹோல்டிங் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அதில் சேவ் ஆஸ் அதர்வைஸ் ப்ரொவைடட் இன் திஸ் ஆக்ட், இந்த சட்டத்தில் சொல்லியிருக்கிறத தவிர வேற எந்த முயற்சியும் எந்த பர்சனும் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா, ரெசிடெண்ட்டாக இருக்கும் பொழுது இந்தியாவில் என்ன பண்ணக்கூடாதுன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. நோ பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா ஷால் அக்வயர் ஹோல்ட் ஓன் பொசஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர் எனி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஃபாரின் செக்யூரிட்டி ஆர் எனி இமூவபிள் ப்ராப்பர்ட்டி சிச்சுவேட்டட் அவுட் சைட் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, அப்போ ஜெகத் ரட்சன் அவர்கள் வந்து இப்போ இந்த சர்ச்சை 908 கோடி அந்த கான்ட்ரவென்ஷன் ஆஃப் ஃபெமா ஆக்ட் ஆகப்பட்டது. சில்வர் பார்க் இன்டர்நேஷ்னலில் ஜெகத் ரட்சன் அவர்களும் அவருடைய க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸும் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, நீங்கள் என்ன கேட்பீங்க, அவரோட காசு அவர் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாருங்க, அதில் என்னங்க தடை அப்படிங்கிறது தான் உங்களுடைய கொஸ்டினாக இருக்கும். அது அந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் கிடையாது. அதுக்கான தடையாக இருக்கிறது வந்து ஃபெமா ஆக்ட், ஃபெமா 1999, அந்நிய செலாவணி மோசடின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பர்மிஷன் ஆர்பிஐ கிட்ட வாங்கணும். நீங்கள் எந்த டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் 2 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன், இன்னொன்று கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன். இந்த கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் ஆகப்பட்டது ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் பர்மிட்டட் அன்லெஸ் ப்ரொஹிபிட்டட். கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபெமால கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. ஆல் கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ப்ரொஹிபிட்டட் அன்லெஸ் பர்மிட்டட். அப்படின்னா கேபிட்டல் அசெட் டிரான்சாக்ஷன்ஸ் பொழுது ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றது பொதுவாகவே ப்ரொஹிபிட்டடு. ஆனால் சில இடங்களில் பர்மிட் பண்ணுவாங்க. அப்படி அந்த பர்மிட் பண்ணுவாங்கன்றது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அப்ரூவல் பற்றி சொல்றாங்க. அப்போ ஒரு டிரான்சாக்ஷன் வெளிநாடுகளில் பண்ணும் பொழுது ஃபெமாவை கான்ட்ரிபியூட் பண்ணியும் எங்க ஆர்பிஐ கிட்ட அப்ரூவல் வாங்காம இன்வெஸ்ட் பண்ணா அது ஃபெமா 99ல கான்ட்ரிபியூட் ஆகும். அப்படி கான்ட்ரிபியூட் ஆகி முறைகேடாகி இன்வெஸ்ட் பண்ண அந்த ஷேர் டிரான்சாக்ஷனை தான் 2020 செப்டம்பர் மாதம் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஃபெமா கீழே. ஸோ ஃபெமாவில் வந்து 1999 படி அந்த சில்வர் பார்க் இன்டர்நேஷ்னலில் ஜெகத் ரட்சன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் ஷேர்ஸ் நினைக்கிறேன், $1 ஈச். அப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் அதில் மிச்சம் இருக்க ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணுறாங்க. க்ளோஸ்லி ஹெல்டு கம்பெனி. இப்போ சிங்கப்பூரில் சில்வர் பார்க் இன்டர்நேஷ்னல் பிடி லிமிடெடை ஃப்ளோட் பண்ணி அங்கே வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கான அந்த ஃபெமா ஆக்ட் படி பண்ணாததை கான்ட்ரிபியூட் பண்ணும்பொழுது அங்கிருந்து பணம் எங்கே ட்ராவல் ஆச்சுங்கிற கொஸ்டினும் ரைஸ் ஆகுது. அப்படி ரைஸ் ஆகும் பொழுது அந்த பணம் சிங்கப்பூருக்கு எப்படி வந்ததுங்கிறதையும் கொஸ்டின் கேட்கப்படுது. இதில் முக்கியமாக என்னன்னா,
ஜெகத் ரக்ஷன் அவர்கள் வெல் லேர்ன்டு பர்சன், மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு. அதனால சென்ட்ரல் ஆக்ட் எல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், இவ்வளோ பெரிய பிசினஸ் பண்றவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தும் இந்த வயலேஷன் ஏன் நடந்தது? பாயிண்ட் நம்பர் 1, தெரிஞ்சே நடந்ததா தெரியாம நடந்ததா? இல்ல விதிமுறைகள் இவங்களுக்கு மட்டும் தானா இல்ல அந்த இன்வெஸ்ட் பண்ண அந்த கம்பெனிக்கு இருக்குதா? அந்த கம்பெனிங்கிறது இவங்களோட தானே. சில்வர் பார்க் இன்டர்நேஷனல்ங்கிறது அங்க சிங்கப்பூர்ல ஃப்ளோட் பண்ணி இந்தியன் ரெசிடென்ட் செக்ஷன் 4 கான்ட்ரிபியூட் பண்ணி ஃபாரின் செக்யூரிட்டினா என்ன ஷேர்ஸ், அந்த டெஃபினேஷனுக்குள்ள வந்துடுது. அப்ப ஷேர்ஸ் அங்க ஹோல்ட் பண்ணும்போது செக்ஷன் 4 ஆஃப் த ஃபெமா ஆக்ட் கான்ட்ரிபியூட் ஆகுது. ஃபெமா கான்ட்ரிபியூட் ஆனா இந்த பணத்தோட சோர்ஸ், இந்த பணம் எங்கேருந்து வந்தது? ஃபெமா கான்ட்ரிபியூட் ஆகும்போது அந்த கான்ட்ரிவென்ஷனை இன்வெஸ்டிகேட் பண்ற பவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு இருக்கு. ஸோ இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் ஃபெமாவும் எப்படி வந்து வருது சேர்ந்து அப்படின்றது தான் பிரதான கொஸ்டினா இருக்கும். ஏங்க இது வந்து ஃபெமா வயலேஷன், ஆனா ஏன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்வெஸ்டிகேட் பண்றாங்கன்ற அந்த கொஸ்டின் வருது. ஃபெமா வயலேஷனும் இல்லாட்டி வந்து உங்களுக்கு மற்ற கிரைம்ஸ் எதெல்லாம் வந்து ப்ரெடிகேட் அஃபென்ஸ் சொல்றாங்களோ, ஷெட்யூல்ட் அஃபென்ஸ், அந்த ஷெட்யூல்ட் அஃபென்ஸ் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 45 ஆக்டுக்கு மேல அந்த ஷெட்யூல்ட் அஃபென்ஸ் சொல்லப்பட்டிருக்கு பிஎம்எல்ஏல. அதுல ஒன் ஆஃப் த ஆக்ட் ஃபெமா. ஃபெமா கான்ட்ரிபியூட் பண்ணா இன்வெஸ்டிகேட் பண்ற பவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு இருக்கு. ஒன்னு ஆர்பிஐயே வந்து இதுக்கு ரெஃபர் பண்ணலாம், யாருக்கு? இடிக்கு. இல்ல இடியே சோமோட்டோவா ஃபெமா கான்ட்ரிவென்ஷன் இருக்கிறதுனால அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் டைரக்டா. அப்படி இருக்கும்போது செப்டம்பர் 2020 தான் இந்த இஷ்யூ வந்து கோவிட் டைம்ல தான் இந்த இஷ்யூ பெருசாகுது. ஆகும்பொழுது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிலாம் வந்து பார்க்கும்பொழுது பல கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இருந்ததுனாலையும் அதுக்கப்புறம் ஃபெமா கீழே காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி எடுத்த ஸ்டெப்பில் கிட்டத்தட்ட 89 கோடி வந்து அசெட்ஸை வந்து சீஸ் பண்ணுறாங்க. அது சீஷர் வந்து ஃபெமா படி நடக்குது. பேரலாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சப்சிக்வெண்ட்டாக இந்த காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி வந்து அந்த ஆர்டரை செட் அசைட் பண்ணுறாங்க. ஃபெமாவில் செட் அசைட்னா அவங்க எடுத்த ஆக்ஷன் அட்டாச் பண்ண அந்த 89.9 crores வந்து செட் அசைட் பண்ணும்பொழுது ஜெகத் ரக்ஷன் என்ன பண்ணுறாரு, ஃபெமாவில் தான் அந்த காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி வந்து செட் அசைட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் படி ஆக்ஷன்ஸ் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத மனுவா போடுறாரு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002. இப்போ நீங்க ஃபெமா பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்க, கான்ட்ரிவென்ஷன் இருக்கிறத பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இதுல பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002ல செக்ஷன் 5ன்றது ரொம்ப அவசியமான செக்ஷன், தெரிஞ்சுக்க வேண்டியது. நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க, பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்ல இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அரெஸ்ட் பண்றத பெரும்பாலான அரெஸ்ட் லாஸ்ட் 1 year நடந்திருக்கு. பல கட்சி தலைவர்கள்லாம் அரெஸ்ட் ஆகி பார்த்துருப்பீங்க. அதுக்கான இப்போ பெயில்லாம் கிராண்ட் ஆகிட்டு இருக்கு, பெயில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் போயிட்டு இருக்கும் பொழுது செக்ஷன் 5 ஆஃப் த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002ல கான்ட்ரிவென்ஷன் இருந்து ஒரு முறைகேடு ஃபெமால நடந்திருந்தா எல்லா முறைகேடுமே கிரிமினல் அஃபென்ஸ்ல வர வேண்டிய அவசியம் இல்லை. அஃபென்ஸ் நடந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்கு, ஆனால் அந்த முறைகேடு காம்பவுண்டபிளாகவும் இருக்கலாம், பணத்தை கட்டிட்டு வெளில வரலாம். 2 விதம் இருக்கு, நான் காம்பவுண்டபிள், காம்பவுண்டபிள். ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு, அந்த மிஸ்டேக் மேலே ஃபைனை போட்டு இல்லை பெனல்ட்டி போட்டால் ஃபைன்னு சொல்லுவாங்க, பெனல்ட்டின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பெனல்ட்டி போட்டால் அந்த பெனல்ட்டி கட்டிட்டு வெளில வந்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அஃபென்ஸ் தான் இவங்க செக்ஷன் 4 கான்ட்ரிவென்ஷன். அதனால செக்ஷன் 5 ஆஃப் த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002ல அஃப்கோர்ஸ் செக்ஷன் 15ல இன்வெஸ்டிகேட் பண்ணி செக்ஷன் 5 ஆஃப் த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி அட்டாச்மெண்ட், அட்ஜுடிகேஷன் அண்ட் கான்ஃபிஸ்கேஷன் அப்படிங்கிறதுல செக்ஷன் 5ல அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இன்வால்வ் இன் மணி லாண்டரிங் அப்படின்னு சொல்லி சட்டவிரோத பண பரிமாற்றம் அதில் அட்டாச்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த அட்டாச்மெண்ட் பண்ணும் பொழுது இதுக்கான பவர்ஸ் ஆகப்பட்டது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்க்கு இருக்கு. அட்டாச் பண்ண லிஸ்ட்டை மேல்முறை அதை எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ண வேண்டிய இடம் அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி. அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி அது சென்னையில் சாஸ்திரி பவனில் இருக்கு. அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி கிட்ட அந்த மேட்டர் போகும்பொழுது அந்த மேட்டரில் வந்து ஜெகத் ரக்ஷன் அவர்களுடைய வழக்கறிஞர்கள், அவருடைய சார்ந்த ரெப்ரசன்டேட்டிவும் ஆத்தரைஸ் ரெப்ரசன்டேட்டிவும் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க ஏன் அந்த அசட்ஸை அட்டாச் பண்ணுறாங்க, ஏன் அந்த பெனல்ட்டியை போடுறாங்க அப்படிங்கிற விளக்கத்தை அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி கிட்ட கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு காலவிதி இருக்கு, அந்த காலவிதிக்குள்ள ஆர்டர்ஸை பாஸ் பண்ணணும். இதுதான் அந்த காலவிதி. ஆனால் டிசம்பர் மாதம் ஜெகத் ரக்ஷன் அவர்கள் அதான் காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி அண்டர் ஃபெமால தள்ளி வச்சுட்டாங்களே, செட் அசைட் பண்ணிட்டாங்களே, கடந்த வருடம் செட் அசைட் பண்ணிட்டாங்களே அந்த சீஷர் 89 crores. இப்போ அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டிக்கு பவர்ஸ் கிடையாது அப்படிங்கிற பெட்டிஷன் போடுறாரு. பெட்டிஷன் போடும்போது மெட்ராஸ் ஹைகோர்ட் சிங்கிள் பெஞ்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து கிளியரா வந்து தே மென்ஷன் என்ன சொன்னாங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட் தே கேவ் அன் அப்சர்வேஷன், அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி திருப்பி கமெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவங்க ப்ரொசீட் பண்ணலாம். அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி செட் அசைட் பண்ணுறதுனால
அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டிஸ்க்கு பவர் கிடையாது. அந்த ரூட்டில் வந்து டிஃபென்ஸ் எடுத்துக்கோங்க போயிட்டு அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி ரூட்லன்னு சொல்லி. இப்போ இந்த அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி வந்து ஆக்ஷன் எடுத்து இப்போ இந்த ஆர்டரை பாஸ் பண்ணியிருக்காங்க. 908 crores பெனல்ட்டி கான்ட்ரவென்ஷன் ஆஃப் ஃபெமா மேலே பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 908 crores இந்த ஜெகத் ரக்ஷன் அவர்கள் பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பே பண்ணணும். ஆனால் சட்ட ரீதியாகவும் போராடலாம். இதே மாதிரி ஜெகத் ரக்ஷன் மேலே வந்து ஒரு ஃபோர்ஜரி கேஸ் இருந்தது 2007 அவர் மேலே. அந்த சிபிசிஐடி வந்து முகாந்திரம் இல்லை மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி மெஜிஸ்ட்ரேட்டுக்கே போனாலும் அதை வந்து முகாந்திரம் இல்லை மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு பொழுது அதை சார்ந்திருந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உடைய பெட்டிஷன்ஸ் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் குவாஷ் பண்ணப்பட்டது. இது மாதிரி அதாவது ப்ரெடிகேட் அஃபென்ஸ் வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அப்படிங்கிறது மேலே சிபிசிஐடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த கேஸை. அந்த கேஸ் மேலே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட ப்ரொசீடிங்ஸ் இருந்திருக்குமா? இது 2007 போட்ட கேஸு. அந்த கேஸ் ஆகப்பட்டது சப்சிக்வெண்ட்டாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட ப்ரொசீடிங்ஸ் இருந்த பொழுது ஜெகத் ரக்ஷன் அவர்கள் WP நம்பர் 10854 ஆஃப் 2020 2020 ஒரு பெட்டிஷன் போடுறாரு எங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். எஸ் ஜெகத் ரக்ஷன் வர்சஸ் டெப்யூட்டி டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட். சைட்டேஷன் வந்து 2022 வருது. இந்த பெட்டிஷன் ஆகப்பட்டது பழைய கேஸ் 2007 சிபிசிஐடி கேஸ் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் கோஸ் பண்ணது மேலே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ப்ரொசீடிங்ஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா ப்ரெடிகேட் அஃபென்ஸே இல்லாத பொழுது எப்படி நீங்கள் மணி லாண்டரிங் அஃபென்ஸை நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்க அப்படின்னும் பொழுது அதை குவாஷ் பண்ணிட்டாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட். அதே மாதிரி லைன்ஸ் எடுத்து ஜெகத் ரக்ஷன் அவர்கள் என்ன நினச்சாருன்னா ஃபெமா அதில் காம்பீட் அத்தாரிட்டி ஆர்டரை செட்டசைட் பண்ணதுனால அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டிஸ்க்கு பவர்ஸ் இல்லை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற கிரவுண்டு டிசம்பரில் எடுக்கிறாரு. ஏன்னா லாஃபுல்லாக பார்க்கணும் நம்ம. அப்படி எடுக்கும்போது மெட்ராஸ் ஹைகோர்ட் கிளியராக சொல்லிட்டாங்க அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி கேன் கண்டினியூ த ப்ரொசீடிங், அவங்க முன்னாடி உங்கள் டிஃபென்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்லின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அந்த ஹைகோர்ட் ஜட்மெண்ட்டை பேஸ் பண்ணி அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி ப்ரொசீட் பண்ணி இப்போ அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி ஆர்டர்ஸை பாஸ் பண்ணியிருக்காங்க. அதான் 908 crores. இப்போ ஜெகத் ரக்ஷன் அவர்கள் ஒன்று காசு இருந்தால் பே பண்ணலாம், ஆனால் 908 crores அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணணும். அந்த பே பண்ணுறது அக்கௌண்ட்லேருந்து தான் ட்ரான்சாக்ஷன் பண்ணணும். அந்த பெனல்ட்டி பே பண்ணணும். இந்த பிரச்சனை வெளில வரணும்னா அப்போ 908 crores பேங்க் அக்கௌண்ட் வந்து பே பண்ணணும். ஜென்ரலாக சட்ட போராட்டம் நடத்துவாங்க, யாருமே வந்து அவ்வளோ அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு பே பண்ண மாட்டாங்க. அப்போது ஜெகத் ரக்ஷன் அவர்களுக்கு இன்னைக்கு சாய்ஸ் ஒன்று பே பண்ணுறது, விச் he may not do or may do, that is his choice. பட் கொஸ்டின் ஆஃப் லா மேலே இது மேலே அப்பீல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி ஆர்டர் பாஸ் பண்ணால் அடுத்து போக வேண்டியது அப்பலேட் ட்ரிபியூனல். இந்த அப்பலேட் ட்ரிபியூனல் ஆகப்பட்டது டெல்லி கான் மார்க்கெட்டில் இருக்குது. அதோடைய ஆஃபீஸ் டெல்லி கவர்மெண்ட் ஆஃபீஸ் அப்பலேட் ட்ரிபியூனல் 18 சொல்லுவாங்க. அந்த அப்பலேட் ட்ரிபியூனல்லேருந்து சப்சிக்வெண்ட்டாக நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ட்ராவல் ஆகலாம் கொஸ்டின் ஆஃப் லாவில். இப்போ இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆஃப் லாவை ரைஸ் பண்ணி இது மேலே அப்பீல் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்பீல் தான் போவாங்க. ஸோ அதனால் இப்போ அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி போட்டிருக்கக்கூடிய 908 crores ஆகப்பட்டது 2017 சில்வர் பார்க் இன்டர்நேஷ்னலில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு. அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ஆகப்படுது ஃபெமா கான்ட்ரவென்ஷன். அது மேலே வந்த பெனல்ட்டி அமௌண்ட் தான் இந்த 908 crores நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம் அரவிந்த். இல்லை எதன் அடிப்படையில் அவர் நீங்கள் சொன்ன அசட் வந்து 89.19 கோடி தான் அதோடைய வேல்யூ. ஆனால் 908 கோடின்றது எங்கேயும் சம்மந்தம் எல்லாமே இருக்க மாதிரி இருக்கு. இல்லை பெனல்ட்டி வந்து கம்ப்யூட் பண்ணுற விதம் இருக்குல்ல, அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு கான்ட்ரவென்ஷன் ₹100 போட்டால் 300 times பெனல்ட்டி. அதுதான் அந்த ஆக்டுடைய சாராம்சமே. எக்கனாமிக் அஃபென்சஸ் நீங்கள் பார்க்கறது அரெஸ்ட் மட்டும் இல்லை, எக்கனாமிக் அஃபென்ஸில் நீங்கள் பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான பார்க்க வேண்டியது வந்து பெனல்ட்டி போடக்கூடிய மெக்கானிசம். இப்போது ப்ரொஹிபிஷன் ஆஃப் பினாமி ப்ராப்பர்ட்டிஸ் டிரான்சாக்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு அரவிந்த். ஆமாம். அந்த சட்டமாகப்பட்டது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே பினாமி யூனிட் கீழே வரக்கூடிய ஒரு சட்டம். அந்த சட்டத்தில் அல்டிமேட்டாக ரிசல்ட் என்ன, அந்த சட்டத்துடைய நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணும்போது அட்வர்ஸாக இருந்தது அப்படின்னா பினாமிதாருக்கோ இல்லை பினாமிக்கோ பார்த்தீங்கன்னா 25% ஆஃப் த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி கட்டணும் ஃபைனாக. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியோட விலை கைட்லைன் வேல்யூன்னு சொல்லலாம் அவங்க அந்த சட்டத்தில் 25% ஆஃப் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. அப்போ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தீர்மானிப்பாங்க டிபார்ட்மெண்ட்டு. அந்த ஃபேர் மார்க்கெட் மேலே ஒரு ஃபைன் போடுவாங்க. அந்த ஃபைனை நீங்கள் கட்டணும். பினாமி ப்ராப்பர்ட்டிஸ் டிரான்சாக்ஷன் ஆக்டில் ப்ரொஹிபிஷன் ஆஃப் பினாமி ப்ராப்பர்ட்டிஸ் டிரான்சாக்ஷன் ஆக்ட் 1988 அது 2016 அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த சட்டத்துங்களுடைய எக்கனாமிக் லாஸோடைய ஜென்ரலாக எல்லாரும் நீங்கள் பார்க்குறது கிரிமினல் லாஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, தண்டனைகள் என்னன்னு பார்க்குறீங்க. தண்டனையை தாண்டி எக்கனாமிக் அஃபென்சஸில் போடக்கூடிய ஃபைன் தான் பெருசு.
அந்த ஃபைன் ஆகப்பட்டது இப்போ 908 crores ஒரு எடுத்துக்காட்டு ஜெகத் ரட்சன் அவர்களுடைய கேஸில். இந்த 908 crores எப்படி தீர்மானிச்சாங்க, எந்த சட்டத்தின்படி தீர்மானிச்சாங்க, எப்படிலாம் வந்து இதை அரைவ் ஆனாங்க அப்படிங்கிறது அது மேலே கொஸ்டின் ஆஃப் லா ரைஸ் பண்ணுறது இந்த 908 crores மேலேயே. ரெண்டாவது கொஸ்டின் ஆஃப் லா இந்த ஃபெமாவை சார்ந்து ரைஸ் பண்ணுறது. எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 4500 கோடி டிமாண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க இந்தியா ஃபுல்லாக அங்கங்கே பல பேருக்கு. அதில் 908 கோடிங்கிறது பெரிய அமௌண்ட்டு யாரும் ஜெகதீஷன் அவர்களுக்கு. ஸோ அதனால் வந்து இது அக்கௌண்ட்டில் வேறு வச்சிருக்கணும். இப்போ அக்கௌண்ட்டில் வச்சிருக்கணும்னா எந்த கம்பெனி எவ்வளோ பெருசு நடத்தினாலும் 908 crores அக்கௌண்ட்டில் வச்சிருக்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அதனால் எவென்ச்சுவலாக ஜெகத் ரட்சன் அவர்கள் இதை சட்ட போராட்டம் தான் நடத்தி ஆகணும். இது சட்ட போராட்டம் எது வரைக்கும் அப்பீல் போறாருன்னு பார்க்கணும், எப்படி இது ப்ரொசீட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இட் ஆஸ் பர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லா, ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இல்லை இதை செய்வார்னு நினைக்கிறேன். இல்லை இதற்கு பிறகு சட்ட போராட்டங்கள் நடத்தியும் இந்த அமௌண்ட் கட்டி தான் ஆகணும் அப்படின்னு வர பட்சத்தில் இது தவறுன்னு மக்கள் மத்தியில் வர ஆரம்பிக்கும். அவருடைய பதவிக்கு இதை வச்சு எதுவும் ஆபத்துகள் இருக்குமா? இல்லை இப்போது நம்ம வந்து அப்படி கன்க்ளூட் பண்ணிட முடியாது. ஒருத்தர் வந்து அப்பீல் ஏன் போகிறாரு, இப்போது நீங்கள் பொன்முடி அவர்களோட கேஸ் எடுத்துக்கோங்க. அவர் வந்து கன்விக்ட் ஆகிடுறாரு ஒரு கேஸில், பர்டிகுலர் கேஸில். அவர் அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து பதவியிலேருந்து விலகிடுறாரு பொன்முடி அவர்கள். அப்புறம் எம்எல்ஏ பதவியிலேருந்து விலகிறார் பிகாஸ் இஸ் டிஸ்குவாலிஃபைட். அது கன்விக்ஷன் மேலே. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கன்விக்ஷன் மேலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகிறாங்க. அப்போ அந்த கன்விக்ஷன் மேலே சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் கிடைக்குது. சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் கிடைக்கும் பொழுது சப்சிக்வெண்ட்டாக அப்பீல் அட்மிட் ஆகுது. சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் நடக்குது. அதனால் கன்விக்ஷன் வந்து நான் ஆப்ரேட்டிவ். கன்விக்ஷன் இஸ் நான் ஆப்ரேட்டிவ். அதனால் திருப்பி என்ன பண்ணுறாரு, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி பீப்புள் ஆக்ட் படி கன்விக்ஷன் வந்து நான் ஆப்ரேட்டிவாக இருக்கிறதுனால அப்பீல் அட்மிட் ஆனதுனால திருப்பி வந்து எம்எல்ஏ ஆயிடுறாரு. எம்எல்ஏ ஆனால் நீங்கள் மந்திரி ஆகலாம். ஸோ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஜெகத் ரட்சன் அவர்களுடைய கேஸ் இன்னும் ஃபைனாலிட்டிக்கே வரலையே. அவர் அப்பீல் போகிறாரு. அப்பீல் டெஃபினட்டாக போவார். இது மேலே வந்து சட்ட போராட்டம் நடத்துவார். சட்டத்தில் வந்து அப்பீல் முடிகிற வரைக்கும் இந்த அமௌண்ட் ஃபைன்னு சொல்ல முடியாது. நான் சட்டத்தை பேசுகிறேன், அரசியல் பேசுகிறோம். நம்ம சட்டத்தை பேசும்போது அரசியல் நீங்கள் வச்சிடணும். உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கலாம், இன்னொருத்தருக்கு ஒரு பார்வை இருக்கலாம். அதை அவர்னு சொல்லி பேசலாம் நிறைய பேர். அதை பற்றி நம்ம விட்டுருவோம். சட்டத்தை பாருங்க. ஜெகத் ரட்சன் அவர்கள் இன்னைக்கு அப்பீல் போக முடியுமா? போக முடியும். அப்பீல் போனாருன்னா அது மேலே மேல்முறையீடு போயிட்டு கொஸ்டின் ஆஃப் லா ரைஸ் பண்ணும்பொழுது அந்த கொஸ்டின் ஆஃப் லா ஆகப்பட்டது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்பொழுது அதை சார்ந்து தான் அவர் போவார். ஏன்னா இது பணம் சார்ந்த விஷயம். ஏன்னா பே பண்ணுறதுங்கிறது இம்பாசிபிள் டு த கோர். யாராக இருந்தாலும் பெரிய பணக்காரர் கூட 908 crores பேங்க் அக்கௌண்ட்ல வச்சுக்கிறதுங்கிறது, அதை வச்சு பே பண்ணுறது சாத்தியம் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் இந்த 908 crores மேலே மேல்முறையீடு போய் இந்த கான்ட்ரவென்ஷனை கொஸ்டின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இப்போது டிசம்பர் மாதம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு போடக்கூடிய ஆர்டர் மேலே அப்பீல் போகிறாரு. சப்சிக்வெண்ட்டாக இப்போ அட்ஜுடிகேட்டிங் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வாதங்கள் வைக்கப்படும். அப்போ கொஸ்டின் ஆஃப் லாவில் வைக்கும் பொழுது அப்பீல் முடிகிற வரைக்கும், கோர்ட் டிசைட் பண்ணுற வரைக்கும் நீங்களோ நானோ யாருமே அதை பற்றி ப்ரெடிக்டும் பண்ண முடியாது, ஸ்பெகுலேட்டும் பண்ண முடியாது, கன்க்ளூஷன் சொல்ல முடியாது. when the matter is in the subjudice of the court, independence of the judiciary, article 12 of the constitution of India படி legislative executive is a state. independence of the judiciary தான் சாராம்சமே constitution of Indiaல. அப்படி இருக்கும் பொழுது அது முடிகிற வரைக்கும் நம்ம சொல்ல முடியாது. எப்படி அது வந்து நம்ம கன்க்ளூசிவாக சொல்ல முடியாது. அதனால் ஜெகத் ரட்சன் அவர்கள் அதுக்கு மேலே அப்பீல் போவார். அது மேலே கொஸ்டின் ஆஃப் லா ரைஸ் பண்ணுவார். அதை பேஸ் பண்ணி என்ன அவுட்கம் வருதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் தான் எதாவது பார்க்கணும். கண்டிப்பாக. ஓகே சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி அரவிந்த்.